வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் ஆர்ஜிதா சேவாஸ் இந்த ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ண ஆர்ஜிதா சேவாஸ்ல அக்டோபர் மாசத்துக்கு சம்பந்தப்பட்டு சம் டேஸ்க்கு அதாவது அக்டோபர் 12லேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. அது ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அக்டோபர்ல பிரம்மோற்சவம் வருது. நவராத்திரி பிரம்மோற்சவம் வருது. இந்த வருஷம் 2 பிரம்மோற்சவம் வருதுல்ல. ஒண்ணு செப்டம்பர் மாசத்துல வருது, ஒண்ணு அக்டோபர்ல வருது. ஸோ இந்த பிரம்மோற்சவம் டேஸ்ல ஆர்ஜித சேவாஸ் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அது போல 2, 3 பக்தர்கள் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல வர ஆர்ஜித சேவாஸ் கூட ரிலீஸ் பண்ணல. ஓகேங்களா? இந்த பிரம்மோற்சவம் டேஸ்ல ஏகாந்தமா தான் நடத்துவாங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் சீனியர் சிட்டிசன் தர்ஷனத்துக்கு புக் பண்ணிட்டு தான் வரணுமா, டைரக்டா வர முடியாதான்னு கேட்டிருக்கீங்க. ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு தான் வரணும். சீனியர் சிட்டிசன்ஸ் கீழ நீங்க தர்ஷனத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு தான் வரணும். ஓகேங்களா? மாசம் மாசம் ரிலீஸ் பண்றாங்களா? இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி இப்போ இந்த ஜூலை மாதம் அக்டோபர் மாதத்துக்கு சம்பந்தப்பட்டது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது போல மாசம் மாசம் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்து நீங்க புக் பண்ணிட்டு வாங்க. டைரக்டா வந்தா இங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் எந்த டிக்கெட்டும் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. டைரக்டா ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு தான் வரணும். ஓகேங்களா? இது கொஞ்சம் ஃபாஸ்டா புக் பண்ணணும். ஏன்னா இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்லாம் கிடையாது. அதனால ஃபாஸ்டா புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அதே போல நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்க அக்டோபர் 10ஆம் தேதி விர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கனெக்டடா தரிசனம் பண்றது 22ஆம் தேதிக்கு பண்ணியிருக்கோம். 10ஆம் தேதியே தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்களான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்க கேட்ட விதமன்னு பார்த்தோம்னா நான் கிளியரா சொல்லணும்னா நம்மளுக்கு நம்மளுக்கு விர்ச்சுவல் சேவா தர்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு சேவா செலக்ட் பண்ணுவோம். அது கனெக்டிங்கா நீங்க சொன்ன மாதிரியே நம்ம தர்ஷனத்துக்கு புக் பண்றோம்ல டிக்கெட்டு. ஸோ அதை நீங்கள் புக் பண்ண டிக்கெட்டில் உங்களுக்கு என்ன டேட் அண்ட் டைம் இருந்தோ அதுதான் உங்கள் தர்ஷனம் டைம் அண்ட் டேட் அது. ஓகேங்களா? நீங்கள் விர்ச்சுவல் சேவாவில் சேவா புக் பண்ணிவிட்டு அந்த சேவா டிக்கெட்டை வச்சுட்டு போகலாமா தர்ஷனத்துக்குன்னா அது மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் ரூல் என்னன்னா ஃபிசிக்கலி எந்த சேவாக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. தர்ஷனத்துக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் இருக்குல்ல, அவங்க போவாங்க பாருங்க அந்த கியூல, அதில் தான் அலோவ் பண்ணுவாங்க. இதில் மெயின் பாயிண்ட் விர்ச்சுவல் சேவா தர்ஷன்ல பிசிக்கலி எந்த சேவாக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த டேட் அண்ட் டைமுக்கு இதை டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அன்றைக்கி தான் தரிசனம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் கோவிந்தராஜ சுவாமி சௌல்ட்ரிஸோட ஸ்டேட்டஸ் கேட்டிருக்கீங்க. நான் ஒரு 20 டேஸ் பேக் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இன்னும் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? உள்ள ஒர்க்கெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ வெளியே இந்த பார்க்கிங் ஏரியாலாம் கம்ப்ளீட்டாக ஃப்ளோரிங் போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒர்க்ன்றது நடந்துட்டுருக்கு. அது எப்போ ஓப்பன் ஆகுமன்ற அப்டேட் ஒன்றும் வரலை. இப்போ ஒயிட் வாஷ் கூட நடந்துட்டுருக்கு. நான் நேற்று காலையில் கூட அந்த ரூட்டில் வரும்போது பார்த்தேன். ஸோ அங்கே ஒயிட் வாஷ் நடந்துட்டுருக்கு. இன்னும் எப்போ ஓப்பனிங்ன்ற அப்டேட் வந்த உடனே நான் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். இன்னும் அங்கே உள்ளே போகிறதுக்கு கூட நம்மளை அலோவ் பண்ணல. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க, செக்யூரிட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே மெட்டீரியல் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதனால் ஏதாவது ஆக்சிடென்ட் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க ஒயிட் வாஷ்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்ச அப்புறம் அலோவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் உள்ளெல்லாம் வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் 2 பேரும் திருமலாவுக்கு வர போகிறோம். ஸோ 2 பேரும் வந்தால் ரூம் கிடைக்குமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. திருமலாவில் 2 பேருக்கு ரூம் கிடைக்கும். சிங்கிள் பர்சனுக்கு தான் ரூம் பண்ணுறது கொடுக்க மாட்டாங்க. 2 பர்சன்ஸ் வந்தால் நீங்கள் ரூம் வாங்கலாம். நீங்கள் ஆஃப்லைனில் ரூம் வாங்குற அப்படி தான் அங்கே காலையில் 5 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் காலையில் திருமலாவில் இருக்கிற மாதிரி புக் இருந்துட்டிங்கன்னா ஆஃப்லைனில் ரூம் பண்ணுறது நம்ம வாங்கலாம். ஓகேங்களா? அதே போல் சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்டு நிறைய பேர் கேட்டிருக்கிற டவுட்டுக்கு நாங்கள் இந்த டைமுக்கு வரப்போகிறோம். ஸோ இது போல் டைம் அண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணி நாங்கள் வரப்போகிறோம் கிடைக்குமான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. டோக்கன்ன்றது கிடைக்குது. இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி காலையில் டைமில் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா. ஓகேங்களா? ஸோ நைட் டைமில் டோக்கன்ன்றது கொடுக்கறது கிடையாது. காலையில் டைமில் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதில் பார்த்து நீங்கள் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓஹோ, இந்த டேட்டில் இந்த டைமுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த டைமுக்கு முடிஞ்சு போகுதுன்ற மாதிரி. ஏன்னா எக்ஸாக்டாக பர்டிகுலராக அதுக்கு ஒரு டைம்ன்றது வச்சு நம்ம இஷ்யூ பண்ணுறது கிடையாது அவங்க.
ஏன்னா க்ரௌட் மேலே தான் டிபெண்ட் ஆகும். ஹெவி க்ரௌட் இருந்ததுன்னா இன்னும் early மார்னிங் இஷ்யூன்றது கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி எவ்ரி வென்ஸ்டேன்றது டோக்கன் கொடுக்கறது கிடையாது. அதாவது எப்பவுமே டோக்கன்ன்றது இன்னைக்கு டோக்கன் வாங்கினா நாளைக்கு தர்ஷனம்ல. ஸோ வென்ஸ்டேஸில் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி டோக்கன் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. ஏன்னா கொஞ்சம் சம் சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க போல தெரியுது. ஸோ அதனால அது மேலே ஸ்டடி பண்ணுறதுக்காக வென்ஸ்டேஸில் டோக்கன் இஷ்யூன்றது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க தர்ஸ்டே தர்ஷனத்துக்கு. அதாவது வேகாமல தர்ஷனத்துக்கு டைரெக்டாக போகிற தர்ஷனத்தில் தான் போக வேண்டி வரும். டோக்கன் இல்லாமல் போவாங்கல்ல, அந்த தர்ஷனத்தில் போகிற மாதிரி தான் இருக்கும். அது மேலே ஏதாவது அப்டேட் வந்தால் நான் ஷேர் பண்ணுறேன். அதே போல் ஆர்ஜித சேவாஸுக்கு சம்மந்தப்பட்டு, அதாவது சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் வர ஆர்ஜித சேவாவில் நம்ம டைரெக்டாக டிக்கெட் வாங்க முடியுமான்ற மாதிரி கூட நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. இந்த சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ஆர்ஜித சேவாஸில் வந்து டைரெக்டாக எங்கேயும் டிக்கெட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. திருமலாவில் டைரெக்டாக கொடுக்கறதுன்றது ரெஜிஸ்ட்ரேஷன். அது அந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து சுப்ரபாத சேவா, நம்மளுக்கு தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதள பாத பத்னாராதன சேவா இருக்குல்ல. இதில் வந்து அஷ்டதள பாத பத்னாராதன சேவாக்கு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி அங்கே ஆஃப்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ சுப்ரபாத சேவான்னு வச்சுக்கோங்களாம். சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா இதெல்லாம் டிக்கெட்டு கொடுக்க மாட்டாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நீங்கள் காலையில் ஒரு 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அவைலபிள் இருக்கும். காலையில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு வச்சு உங்களுக்கு சாயந்தரம் மெசேஜ் வரும். லக்கி டிப்பில் நீங்கள் செலக்ட் ஆனீங்களா இல்லையான்றது வரும். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா பேமெண்ட்ன்றது நீங்கள் ஆன்லைனில் உங்கள் மொபைல்லேருந்து கூட பே பண்ணலாம். இல்லை டைரெக்டாக நீங்கள் திருமலாலேருந்து அங்கேயே கூட பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங் தர்ஷனத்துக்கு, அதாவது அந்த சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் டிக்கெட்ன்றது டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, அது ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.